கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் இந்த நல்ல நாளில் விடியலை காண்பதற்கு நம்மை மீண்டும் எழுப்பின தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, அவர் கொடுத்த இந்த காலையின் பலத்தை நாம் அவருக்குள் செலவழிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நேற்றைய தினத்தில் நரகம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் படித்தோம். இன்றைக்கு பரலோகம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். நரகம் எப்படி இருக்கிறதோ அதே போல பரலோகம் என்ற ஒரு இடம் உண்டு. அது என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு இடம். அதை வீடு என்று கூட, தேவ பிள்ளைகள் கூடி வாசம் பண்ணுகிற இடம் என்று கூட சொல்லலாம். சாத்தான் மரணத்தை பற்றி பலவிதமான பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றுவது நமக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். கடந்த ஒரு வாரமாக நாம் மரண செய்திகளை குறித்து ஆராய்ந்து கொண்டிருந்தோம். அவைகளிலிருந்து சாத்தான் எப்படி உலகத்தை ஏமாற்றுகிறான் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இந்த பரலோகம் என்பதையும், அவன் செல்ல முடியாது, பரலோகத்திற்கு யாரும் செல்ல முடியாது, பரலோகத்திற்கு செல்வதுவான ஒரு பாக்கியம் யாருக்கும் இல்லை, ஏனென்றால் எல்லோருமே கெட்டுப்போனவர்கள் என்று இன்னொரு தப்பறையான ஒரு எண்ணங்களை இந்த லோகத்தில் விட்டிருக்கிறான். இப்படி பெரும்பாலான மக்கள் பரலோகத்தில் செல்ல முடியாதா என்கின்ற ஒரு கேள்விக்குறியை அவர்கள் தங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள். பரலோகத்தில் யாருடைய தலைகள் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறார்களோ அவர்கள் நரகத்தில் கால் வைப்பதற்கு அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் கால்கள், நரகம் என்றால் நான் சொல்லியது கல்லறை, அதாவது சாவதற்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஏனென்றால் நல்ல எண்ணங்கள் அவர்களை பரலோகத்திற்கு எடுத்து செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வேதாகமத்தில் பரலோகம் பற்றிய சில உதாரணமான யதார்த்தமான உண்மை நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நம்மை உண்மையோடு தாழ்த்தி, பரலோகம் உண்மையானது, அனைத்து இடமும் உலகத்தை போன்று உறுதியானது என்பதை நாம் உணரப்போகிறோம். மற்ற இடங்களை காட்டிலும் பரலோகம் பல மடங்கு உயர்ந்தது, சிறந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த பரலோகம் என்பது என்னவென்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம்தான். இங்கு பரலோகம் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வாசம் செய்யும் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் ஒரு பரிசுத்தமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை தேவன் தம்மை சேவிக்கும்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதில் ஆண்டவருக்கென்று ஜீவித்த பிள்ளைகள், தங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த பிள்ளைகள் தங்குவதற்கான ஒரு பெரிய வீடுதான் அந்த இடம். அந்த வீட்டில் அநேக இடங்கள் உண்டு, அறைகள் உண்டு. எண்ணி முடியாத அறைகள். அவ்வளவு பெரிய வீடு அந்த வீடு.
அந்த வீட்டிலே இயேசு கிறிஸ்துவும் அவரை அண்டி ஜீவித்த பிள்ளைகளும் கண்டிப்பாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய சீசர்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை, யோவான் 14வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம் என்றால், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் அந்த இடத்தில் உங்களையும் கூட்டி சேர்ப்பதற்கு நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வாக்குகள் அனைத்தும் விசுவாசிக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்திற்கு பேர்தான் புதிய எருசலேம் என்று சொல்லுகிறார். இந்த புதிய எருசலேமில் தேவன் தானே நம்முடன் இருப்பார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவார். 1000 ஆண்டுகள் அங்கு வாசம் பண்ணுவார். பின்பு பூலோகத்திலும் அதே நகரத்தில் நம்மோடு கூட யுக யுக காலமாக அழியாத ஒரு இடத்தில், அழிவில்லாத ஒரு இடத்திலே நாம் வாசம் பண்ணுவோம். ஏனென்றால் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அங்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதற்கு ஒளி என்று அந்த பரலோகத்தை குறித்ததான, அந்த புதிய எருசலேமை குறித்ததான அந்த இடத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:23 இதை நாம் வாசிக்கலாம். இப்பொழுது அந்த உலகத்தில் வாழ்கிற நம்மிலே இந்த உலகத்தின் வாழ்க்கையை காட்டிலும் அந்த உலகத்தில் வாழப்போகிற பிள்ளைகளுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இதோ நான் மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருக்க அவர்களுடைய பிதாவாய் இருப்பார், தேவனாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:2-3 தேவன் எந்த இடத்தை நமக்காக ஆயத்தம் பண்ண போனாரோ அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணினதற்கு பின்பு அவர் வரும்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அழைத்து செல்லுவார். அழைத்து சென்று அங்கு 1000 ஆண்டு அந்த இடத்தில் வாசம் பண்ணுவார். அவருக்கென்று ஜீவித்த பிள்ளைகள், அவருக்கென்று உயிரோடு வரும் வரை இருக்கிற பிள்ளைகள் அனைவரும் அந்த இடத்திலே வாசம் பண்ணுவார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திற்கு அந்த புதிய எருசலேம் என்கின்ற அந்த பரலோகமாகிய அந்த வீடு நிச்சயமாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டிலே வேறு யாரும் வாசம் பண்ண ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அந்த இடத்தில் செல்லவே முடியாது. ஒரு புதிய வானம் மற்றும் ஒரு புதிய பூமி என்று தெளிவாக வேதாகமம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 இதை வாசிக்கலாம். தேவன் இந்த உலகத்தை எவ்வளவு சுத்தப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு சுத்தப்படுத்தி அக்கிரமம் இல்லாத ஒரு இடமாக, பாபம் இல்லாத ஒரு இடமாக, அழுகை இல்லாத ஒரு இடமாக, துக்கப்படுகிற துக்கம் இல்லாத ஒரு இடமாக, பசி இல்லாத ஒரு இடமாக அந்த இடத்தை உருவாக்குகிறார். அங்கு கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த இடத்திலே அவரை நம்புகிற பிள்ளைகள்
வாசம் பண்ணுவார்கள். அந்த இடத்திலே வாசம் பண்ணுவதற்கு நம்மில் யாருக்காவது விருப்பம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை இப்பொழுது எழுப்பினால், நாம் எல்லோருமே அந்த இடத்திற்கு வாசம் பண்ணுவதற்கு பிரியப்படுகிறோம் என்று தான் சொல்ல முடியும். ஆனால் உண்மை நிலை என்ன என்றால், அதில் வாசம் பண்ணுவதற்கான சில தகுதிகளை ஆண்டவர் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அந்த தகுதிகள் என்ன என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 19வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். நீ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னுடைய திருச்சட்டங்களுக்கு நீ முற்றிலும் கை கொண்டவனாய் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த திருச்சட்டங்கள் இல்லாமல், இந்த திருச்சட்டங்களுடைய கை கொள்ளுதல் இல்லாமல் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தகுதி. ஏன் இந்த திருச்சட்டங்களை ஆண்டவர் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய ஈவுகளை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கும் போது அவனுக்குள் இருக்கும் சகலவித துன்மார்க்கங்கள், அழுக்கான கந்தைகள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டு, நீக்கப்பட்டு, சுத்தம் செய்யப்பட்டு அவன் புனிதராக மாற்றப்படுகிறான். அதாவது பரிசுத்தமாக மாற்றப்படுகிறான், தூய்மை உள்ளவனாக மாற்றப்படுகிறான். அவனுக்குள் எவ்வளவு அங்கு அழுக்கு இல்லை. வேதம் இப்படி சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். உலக வாழ்க்கையிலும் சரி, நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த பூலோக வாழ்க்கையிலே தரிசிக்க முடியாது என்றால் பரலோகத்திற்கு நாம் எப்படி செல்ல முடியும்? எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரலோகத்திற்கு வர விரும்பினால் நீங்கள் என்னுடைய திருச்சட்டங்களுக்கு நீங்கள் செவி கொடுத்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பரலோகம் என்கின்ற அந்த இடம் புனிதர்களுக்காக, உண்மையுள்ள பிள்ளைகளுக்காக, பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டு பாவியாக இருந்த அந்த பிள்ளைகளை தேவன் நீதிமான்களாக மாற்றுகிற அந்த தகுதிக்கு வந்ததற்கு பின்பு அவர்களை அவர் பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிறார். அப்படி என்றால் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், நல்லவன் ஒருவனும் இல்லையே, பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்படி என்றால் இந்த பூலோகம் பாவிகளால் நிறைக்கப்பட்ட பூமியாக காணப்படுவதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த பாவத்தை நாம் விட்டு ஒழிந்து, பாவத்திலிருந்து நாம் மீட்டுக்கொள்ளப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர் இருக்கிற இடத்தில் வாசம் பண்ண போக வேண்டும் என்று விரும்புகிற அந்த விருப்பத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் நியமித்த, உங்களுக்கென்று எனக்கென்று நியமித்த அந்த இடத்தில் நாம் வாசம் பண்ணுவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்பதை இந்த வேதம் நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறது. பொதுவாக நரகம் என்ற அந்த இடத்தை நாம் வெகு சீக்கிரமாக அடைந்து விடலாம். ஒரு பாவம் செய்தால் போதும், பாவத்திலிருந்து மனமாறாமல் இருந்தால் போதும், நாம் நரகத்தில் கொண்டு செல்லப்படுவோம். ஆனால் இந்த நரகத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு காலங்கள் சற்று அதிகமாக தேவைப்படுகிறது, அவகாசங்கள் அதிகமாக எடுக்க வேண்டும். ஒரு நாளில் நம்முடைய பரிசுத்தம் என்பது கிடைத்துவிட முடியாது. அதற்கு பல சூழ்நிலைகள் மாற்றப்பட்டே வர வேண்டும். முதலாவது, நம்மை தேவனுக்குள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவமற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அநேகருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்மால் யாருக்கும் எந்தவித தீங்கும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இந்த அனுபவத்திலே நாம் கடந்து வரும்போது ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஏனென்றால் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் என்று சொல்லுகிறார். நாம் அறியாமல் இருக்கும்போது அநேக தவறுகளுக்குள் ஈடுபட்டு இருக்கலாம், அநேக
தீய செயல்களிலே நாம் நம்மை பங்காக ஒப்பு கொடுத்து இருக்கலாம். ஆனால் அறிந்ததற்கு பின்பு அந்த தவறுகளையும் அந்த தீய செயல்களையும் நம்மை விட்டு அழிப்பதற்கு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வலக்கரத்தின் ஆறுதலும் தேற்றுதலும் நம்மை அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கும் என்கின்ற உணர்வை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அந்த தவற்றிலிருந்து நம்மை ஆண்டவர் விடுவிப்பார். அந்த விடுவிக்கப்பட்டதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை இந்த பூலோகத்தில் ஒரு வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் வாழ்ந்த காலங்கள் இருளின் காலமாக இருந்திருக்கலாம். இருள் என்றால் பாவத்தின் காலமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தொட்டதற்கு பின்பு அல்லது நாம் ஆண்டவரை பின்பற்றி நடந்ததற்கு பின்பு நம்முடைய இருளான அந்த பின்னான வாழ்க்கை வெளிச்சத்திற்குள்ளாக நம்மை அழைத்து செல்லுகிறது. அந்த வெளிச்சம் என்னவென்றால் தேவனுடைய திருச்சட்டங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 51:4 சொல்லுகிறது, நான் என்னுடைய பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபித்தேன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பரலோகத்திற்கு செல்லக்கூடிய இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்பதை நாம் சொற்ப வார்த்தைகளால் நாம் தியானித்தோம். நாம் பரலோகம் செல்ல வேண்டுமா என்றால் நம்மை முதலாவது நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை முதலாவது நாம் அழுக்கற நம்மை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை முதலாவது எந்தவித இருதயத்தின் மாமிச பலவீனங்கள் இல்லாதபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய இருதயம் சுத்தமாய் இருக்கும் என்றால் அவன் சரீரம் முழுவதும் சுத்தமாய் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்கள் சுத்தமாய் இருந்தால் உன் சரீரம் சுத்தமாய் இருக்கும். ஏனென்றால் பார்ப்பதினால்தான் நமக்கு பாவம் உருவாகிறது என்று வேதம் சொல்லுது. நீ காண்கிறதினால் உனக்குள் பாவம் இருக்கிறது என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் நற்செய்தி நூலிலே. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு என்ன பணிகள் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். ஆனால் அதை விட்டு விலகுவதற்கு நம்முடைய இந்த பலன் போதாது. நான் பரிசுத்தமாவதற்கு என்னுடைய பழக்க வழக்கங்கள், இவ்வளவு காலம் என்னோடு கூட இருந்த அந்த பழக்க வழக்கங்களை நான் எப்படி ஒரே நாளில் விட்டுவிட முடியும் என்று சிலர் யோசிக்கலாம். அது நிச்சயமாக உங்களால் கூடாதுதான். ஆனால் அது ஆண்டவரால் கூடும். வேதம் சொல்லுகிறது லூக்கா 1:37 மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை ஆட்கொண்டு விடுவார். நம்மை முற்றிலும் அவர் நம்மை எடுத்துக்கொள்ளுவார். நம்மை முற்றிலும் அவருக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ளுவார். அன்பு பிள்ளைகளே, இன்றைய இந்த சூழ்நிலையில் இந்த பரலோகம் என்கின்ற வீடு உங்களுக்காக எனக்காக ஆயத்தமாக வைத்திருக்கிறது. அந்த பரலோக வீட்டிலே அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு, அதிசயங்களை, அநேக நாம் பார்க்க முடியாத, சிந்தனை கெட்டாத அநேக அற்புதங்களை அந்த இடத்தில் வைக்கப் போகிறார். அங்கு உணவிற்கு கவலை இல்லை. உணவு இல்லையே என்ற கவலை அங்கு இல்லை. அங்கு தண்ணீர் இல்லையே என்ற ஒரு கவலை இல்லை. அங்கு வெளிச்சம் இல்லையே என்ற ஒரு கவலை இல்லை. எதை பற்றியும் கவலைப்பட அவசியமில்லாத ஒரு இடம்தான் அந்த இடம். அப்படி என்றால் அந்த கவலையற்ற அந்த வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிற யாவரும் முதலாவது நம்மை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த விருப்பத்திற்கு ஏற்ற கீழ்ப்படிதலை நாம் தேவனுக்கு முன்பாக நடந்து காண்பிக்க வேண்டும். அவர் நம்மை பார்க்கும்போது நாம் நம்முடைய நிலை மாற்றப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்தை அவர் பார்க்க வேண்டும். நாம் பேசும்போது நம்முடைய வாய்மொழிகள் அவருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். நாம் பார்க்கும்போது நம்முடைய கண்கள் அவருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். நாம் கேட்கும்போது நம்முடைய செவியின் திறன்கள் அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். நாம் கிரியைகள் செய்யும்போது அந்த கிரியைகள் அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும்.
ஐம்புலன்களும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும்போது நம்முடைய சரீரம் முழுவதும் தேவனுக்கு மகிமையை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பரலோகத்தின் முதல் அத்தியாயத்தில் ஒரு பதிவுரையை இப்பொழுது நாம் கேட்டோம். நாளைய தினத்தில் இந்த பரலோகத்தின் மகிமை என்ன, இந்த பரலோகத்தின் அந்த வீடு எவ்வளவு பெரிது, அந்த பரலோகத்திலே நம்மோடு கூட யாரெல்லாம் வாசம் பண்ண போகிறார்கள் என்பதை நாளைய தினத்தில் கேட்போம். விருப்பம், நம்முடைய விருப்பம், நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்று விரும்பினார், அந்த பரலோகத்தின் காட்சிகளை நாம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார், அதற்கு எந்தவித தடையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதற்கு முதலாவது நம்முடைய சரீர இச்சைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களின் மாமிச ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய மாமிச ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற சப்தமாக இருந்ததற்காக துதிக்கிறோம். பரலோகம் என்கின்ற அந்த பெரிய வீட்டினை நாங்கள் காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை அழைத்து செல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக எங்களை இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிறீர். என் ஆடுகள் என் சப்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே, அந்த ஆடுகளாக எங்களை உருவாக்கியதற்காக சுதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பரலோக ஆசீர்வாதத்தை கொடுத்து உமக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தை பிள்ளைகள் பெற்று வாழ பிள்ளைகளை அபிஷேகித்து காத்துக்கொள்ளும். குற்றங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் அதை மன்னித்து அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே போற்றுவிடுவீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டாண்டவரே. அந்த நம்பிக்கையின் பேரில் இன்றைக்கு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் இந்த பரலோகத்தின் நுகப்பு வாயிலில் நாம் வந்துவிட்டோம். உள்ளே செல்வதற்கான பலத்தை தேவன் நாளைய தினத்தில் நமக்கு எப்படி சொல்லப்போகிறார் என்பதை அவளோடு கேட்பதற்கு காத்திருப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.